தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் லோ கேபிட்டல் இன்ட்ராடே நிஃப்டி ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்க்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு 10 to 12,000 தான் இருக்குது. நான் நிஃப்டியில் இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங் பண்ண விரும்புகிறேன், எஸ்பெஷலி ஃபார் அல்கோ ட்ரேடர்ஸ். நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி லாஸ்ட் 5 இயர்ஸாக கன்சிஸ்டன்சியாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக எப்போ என்ட்ரி எடுக்கணும், எக்ஸிட் பாயிண்ட் எவ்வளோ, ஸ்டாப் லாஸ், டார்கெட் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வருங்காலத்தில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோஸ் ஃப்ரீயாகவே நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜியோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா 3 PM ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ஒரு ஸ்கேல்பிங் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளோட ட்ரேட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். நீங்கள் பார்ட் டைமாக ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து செட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி, அட் த சேம் டைம் ரொம்ப பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட்டில் ரொம்ப காலமாக இருக்கிறவங்களுக்கு இந்த 3 PM ஸ்ட்ராட்டஜியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணியிருக்க இண்டெக்ஸ், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் செலக்ட் இண்டெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் நிஃப்டின்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நான் அல்கோ ட்ரேடருக்காக தான் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இல்லை நான் அல்கோ ட்ரேடிங்லாம் பண்ணலை, நான் மேனுவலாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறா இருந்தாலும் நான் சொல்கிற விஷயங்களை நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிவிட்டு நீங்களாகவே மேனுவலாகவும் இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ரன் பண்ணலாம். அல்கோலையும் ரன் பண்ணலாம், மேனுவலாகவும் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை ரன் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ செலக்ட் இண்டெக்ஸில் நான் நிஃப்டி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ராட்டஜி டைப் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? அண்டர்லைங் ஃப்ரமில் வந்து நான் கேஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 2:45 PMக்கு நம்ம என்ட்ரி ஆகிறோம். க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா 3:28 PMக்கு நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். அதாவது சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளோட ட்ரேட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இந்த 45 மினிட்ஸ் மட்டும்தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி நம்ம இருக்கும். ஓகேங்களா? அல்கோவில் ரன் பண்ணிங்க அப்படின்னா அதுவுமே தேவையில்லை. இந்த 3:28 ஒரு சில புரோக்கர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3:27க்கே பார்த்தீங்கன்னா ஆர்டரை வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க. நீங்கள் உங்களோட புரோக்கரோட ஸ்கொயர் ஆஃப் டைம் என்ன அப்படிங்கிறத புரோக்கர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து என்ட்ரி க்ளோசிங் டைமாக நீங்கள் வச்சுக்கோங்க, அதாவது எக்ஸிட் டைமாக நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோட புரோக்கர் வந்து 3:28 வரையும் இன்ட்ராடே பொசிஷன் வந்து அலோவ் பண்ணுறாரு. அதனால் நான் 3:28 நான் போட்டுக்கிறேன். லெக் வைஸ் செட்டிங்ஸில் வந்து கம்ப்ளீட் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இங்கே வேறு எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அதாவது ஏதாவது ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸோ ஏதோ ஹிட் ஆச்சு அப்படின்னா டோட்டலாக ஸ்ட்ராட்டஜியே க்ளோஸ் ஆகிற மாதிரி நான் போட்டிருக்கேன். இங்கே தான் இப்போது நம்ம லெக்கில் இங்கே நம்ம என்ன கண்டிஷன்ஸ் எப்போ என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படின்னா 2:45க்கு, அதாவது மார்க்கெட் 9:15க்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி ரன் ஆகிட்டே இருக்கும். 2:45க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நிஃப்டியில் ஆப்ஷன் டேபிள் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு 120 ப்ரீமியம் எங்கே இருக்குது, கால் சைடு 120 ப்ரீமியம் எங்கே இருக்குது, புட் சைடு 120 ப்ரீமியம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 2:45லேருந்து 3 o'clock வரையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரீமியமோட ஹைலோவை நம்ம ட்ராக் பண்ணணும். இப்போது 120 ப்ரீமியம் வந்து ஹையை பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, கால் சைடு வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும். அதே போல் இந்த 120 ப்ரீமியம் புட் சைடில் வந்து ஹையை பிரேக் ஆச்சு அப்படின்னா என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் கண்டிஷன்ஸ் தான். அதாவது இதை ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. சிம்பிள், அதாவது 2:45க்கு நம்ம ஆப்ஷன் டேபிளை ஓப்பன் பண்ணிவிட்டு 120 ப்ரீமியம் எங்கே இருக்குது, கால் சைடில் எங்கே இருக்குது, அதுக்கு நேராக உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸை நோட் பண்ணிக்கோங்க. அந்த 120 ப்ரீமியமை ஒரு சார்ட்டில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே போல் 2:45க்கு புட் சைடு, அதாவது பிஇ சைடில் உள்ள ஆப்ஷன் டேபிளை ஓப்பன் பண்ணிவிட்டு 120 ப்ரீமியமுக்கு நேராக உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு சார்ட்டில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 3 o'clock வரையும் நீங்கள் அதை ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு ரெண்டுமே வந்து ஒரு ஹை வந்து போயிருக்கும், ஒரு ஹை ஒரு லோ கிடைக்கும். ஓகேங்களா? அதை மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 3 o'clockக்கு அப்புறம் வந்து எந்த ஸ்ட்ரைக் வந்து மேலே ஹையை பிரேக் ஆகுதோ அதை நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? இது மேனுவலாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு. அல்கோவில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு லாட் போட்டிருக்கேன் பொசிஷன். இது வந்து ஒரு ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி. கால் ஆப்ஷன், வீக்லி கான்ட்ராக்ட், க்ளோசஸ்ட் ப்ரீமியம் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரீமியம் வந்து 120 இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 10 பாயிண்ட் நான் போட்டிருக்கேன். இப்போ நிஃப்டியோட லாட் சைஸ் எவ்வளோ, 50. 50ல் 10 பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாய் தான் உங்களோட மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஓகேங்களா?
இப்போ அல்கோ ட்ரேடிங் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே ட்ராக் பண்ண தேவையில்லை. ஏன்னா இங்கே சிம்பிளாக அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட்டுன்னு இருக்கு பாருங்கள். ரேஞ்ச் பிரேக் அவுட்டில் 3 PM ஹையை பிரேக் ஆனால் நீ என்ட்ரி எடுத்துரு. அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இதுக்கு நேராக அந்த க்ளோசஸ்ட் ப்ரீமியம் 120 245க்கு எந்த ஸ்ட்ரைக் இருக்கோ அந்த ஸ்ட்ரைக் வந்து ஹையை பிரேக் ஆச்சு அப்படின்னா என்ட்ரி எடுத்துரு நம்ம ரேஞ்ச் பிரேக் அவுட்டில் கொடுத்துடலாம். இதனால தான் மேனுவலாக ட்ரேட் பண்ணுறத விட அல்கோவில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? மேனுவலானா நீங்கள் சார்ட் எல்லாமே ட்ராக் பண்ணணும். பட் அல்கோவில் அது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ரேஞ்ச் பிரேக் அவுட் போட்டு 3 o'clock போட்டிங்க அப்படின்னா 3 o'clock அப்புறம் ஹையை பிரேக் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பை எடுத்து கொடுத்துரும். ஓகேங்களா? சேம் அதே தான் இங்கே புட் சைடு நான் கொடுத்துருக்கேன். ஒரு லாட் பொசிஷன் வந்து பை, புட் ஆப்ஷன், வீக்லி, க்ளோசஸ்ட் ப்ரீமியம் 120, ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 பாயிண்ட், சேம் 500 ரூபாய் தான் ஸ்டாப் லாஸை போட்டிருக்கேன் ஒரு லாட்டுக்கு நான் சொல்கிறேன். அதே ரேஞ்ச் பிரேக் அவுட் 3 o'clock வந்து ஹையை பிரேக் ஆச்சு அப்படின்னா அதை நீ பை பண்ணிடு. இதுதாங்க ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. பட் இதோட ரிசல்ட் பாருங்கள். லாஸ்ட்டு 5 இயர்ஸாக நான் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். 2019 2023 நவம்பர் மந்த் வரையும் நான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். மோஸ்ட்லி எல்லா மாதமே பார்த்தீங்க அப்படின்னா க்ரீனாக இருக்குது. வருஷத்தில் வந்து 1 இல்லைனா 2 மாதம் மட்டும்தான் ரெட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்பெஷலி லாஸ்ட்டு 2 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 months தான் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்? இப்போது 120 ப்ரீமியம் அப்படின்னா 120 × 50 அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 10,000 to 12,000 இருந்தது அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களால் அல்கோவில் ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட குமுலேட்டிவ் கர்வ் பாருங்கள், ரொம்ப அதிகம் அமேசிங்காக இருக்குது. நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ட்ராடவுன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பையிங்கில் ட்ராடவுன் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க செய்யும். ஓகேங்களா? ஸோ இது ஒவ்வொரு வருஷமும் பேக் டெஸ்ட் ரிசல்ட் நமக்கு 12,000 இருந்தால் போதும். பட் இதோட ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட 200, 250, 300, 400% கூட இது ரிட்டர்ன் இருக்கும். ஓகேங்களா? பட் ஆப்ஷன் பையிங்கில் நம்ம அந்த அளவுக்கு ரிஸ்க்கும் இருக்குது. ஏன்னா ட்ராடவுன் பார்த்தீங்க அப்படின்னா 100%க்கு மேலே வந்து ட்ராடவுன் இருக்கும். அதனால் ரிட்டர்ன் நமக்கு ஷோ ஆகிற ரிட்டர்னும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு ஆப்ஷன் பையிங் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அந்த ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட்டு தேவைப்படுதோ × 2 அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை ரன் பண்ணுங்கள். ஆர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியோட மேக்ஸிமம் ட்ராடவுன் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மேக்ஸிமம் ட்ராடவுனை வச்சு நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை ரன் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியோட மேக்ஸிமம் ட்ராடவுன் பார்த்தீங்க அப்படின்னா 6,000 தான். ஓகேங்களா? ஸோ அப்போது ஆல்மோஸ்ட் வந்து 50% வந்து இது ட்ராடவுன் இருக்குது. ஆப்ஷன் பையிங்கில் ட்ராடவுன் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. ஓவரால் ப்ராஃபிட் லாஸ்ட்டு 5 வருஷம் இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா 2,16,000 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1086. ஆவரேஜாக ஒரு ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா 899 ரூபா 50 பைசா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 47%. ஆப்ஷன் பையிங்கில் வின்னிங் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் செல்லிங்கில் தான் அதிகமாக இருக்கும். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு 47% அப்படிங்கிறது வந்து குட். ஓகேங்களா? ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபார் வின்னிங் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 905 ரூபா. ஆவரேஜ் லாஸ் பை லூசிங் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 441 ரூபா. மேக்ஸிமம் ப்ராஃபிட் சிங்கிள் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 12,467. அதாவது மார்க்கெட் எப்போயாவது வந்து கிராஷ் ஆகுது, இல்லை மார்க்கெட் வந்து சடனாக வந்து அப் மூமெண்ட் இருக்குது, சடனாக டவுன் மூமெண்ட் இருக்குது 3 o'clock அப்புறம் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பையிங்னாவே சடன் மூமெண்ட் இருக்கும். மேக்ஸிமம் லாஸ் சிங்கிள் ட்ரேட் பார்த்தீங்கன்னா 1,655. ஓகேங்களா? ட்ராடவுன் வந்து 6,500 ரூபா. நீங்கள் ஒரு லாட் வச்சு ரன் பண்ணீங்க அப்படின்னா 12,000 வச்சு ரன் பண்ணீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 50% கிட்ட இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே ட்ராடவுன் என்ன அமௌண்ட் இருக்கோ அதை ரன் பண்ணுங்கள். ஆர் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து காஸ்ட்டை ரன் பண்ணுறதுக்கு என்ன அமௌண்ட்டு தேவையோ × 12 வச்சு நீங்கள் × 2 வச்சு நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை மார்ஜினாக வச்சு நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அந்த இயர் ஃபுல்லாகவே ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? ட்ராடவுன் வந்தாலும் உங்களால் வந்து ஈஸியாக சமாளிச்சிட முடியும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிப்பேஜஸ் நான் ஆட் பண்ணலை, ப்ளஸ் வந்து ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணாமல் வர ப்ராஃபிட் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ரியலாக ட்ரேட் பண்ணும்போது சம் ஸ்லிப்பேஜஸ் வந்து ஏற்படும். அதை இல்லாமல் நீங்கள் ப்ரோக்கருக்கு வந்து ப்ரோக்கரேஜ் பே பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் எல்லாம் நீங்கள் பே பண்ணணும். அதெல்லாம் போக தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ரிட்டர்ன் கிடைக்கும். இந்த வீடியோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான். நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது.
கிடையாது. நீங்க அல்கோ பத்தி ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த நாலேஜை வச்சு இந்த ஸ்ட்ராட்டஜியை டியூன் பண்ணுங்க. டியூன் பண்ணி இன்னும் அக்யூரசியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே போல நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் மார்க்கெட்ல லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஐடியா கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அந்த ஐடியாவை டெவலப் பண்ணி அவங்க லேர்ன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோவை நீங்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸா எடுத்துக்கங்க. உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியோட லிங்க் PDF வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கங்க. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அல்கோ ட்ரேடிங் பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும், ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி, செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.